இந்த உலகத்தில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் அவர்கள் தவறாக வாழும் வாழ்க்கை அல்ல, அவர்களுக்காக படைக்கப்படாத வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதால் தான். அதாவது ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவனுக்குள் ஒரு தனித்துவம், அதாவது ஒரு நோக்கம் விதைக்கப்படுகிறது. ஆனால் அவன் பிறந்த பிறகு அந்த நோக்கத்தை வெளிக்கொணர விடாமல் இந்த உலகம் அவனை மற்றவர்களின் வாழ்க்கையை பின்பற்ற சொல்கிறது. அதனால தான் இங்கே ஒரு டாக்டராக இருக்கிறவங்க கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு மாளிகையில் இருந்தால் கூட தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு குடிசையில் இருக்கிறவங்க கூட நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எந்திரிப்பாங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் எவ்வளவு உயரத்தில் நிற்கிறீர்கள் என்பது இல்லை, நீங்கள் நிற்க வேண்டிய இடத்தில்தான் நிற்கிறீர்களா என்பதில் தான் இருக்கிறது. அதாவது ஒரு யானையை மரம் ஏற சொன்னால் அது தோற்றுத்தான் போகும், ஒரு எலியை காற்றை ஆள சொன்னால் அது தோற்றுத்தான் போகும். ஆனால் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதற்கென ஒரு தனித்தன்மை உண்டு, அதேபோல்தான் உங்களுக்கும். ஆனால் உலகம் உங்களை தவறான அளவுகோலால் மதிப்பீடு செய்கிறது. ஆனால் உங்களுடைய உண்மையான மதிப்பு உங்களுடைய இயல்பான திறமையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தோல்வி என்பது தோற்று போவதல்ல, உங்களுக்கான பாதையை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வதில் தான். இப்போ உங்களுக்கு பொருந்தாத பாதையில் அது எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியையும் நிறைவையும் தராது. ஆனால் அதுவே உங்களுக்கான பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கும் சிறிய அடியாக இருந்தால் கூட அது உங்களுக்கு நிம்மதியையும் நிறைவையும் தரும், வாழ்க்கை அர்த்தத்தையும் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு மூங்கிலை விதைத்தால் உடனே அது வேகமாக உயர்ந்து வளர்ந்துடாது, அது பல ஆண்டுகளாக மண்ணுக்கடியில் வேர்களை வளர்க்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதை வச்சு ரொம்ப நாள் ஆகுது, வளரவே இல்லை, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, இனி வளராது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது வேர்கள் நல்லா உறுதியான பிறகு வேகமாக வளர்ந்து உயரும். அதுபோல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அமைதியாக கழியும் காலங்கள் வீணானவை அல்ல, அது வரப்போகும் உயரத்திற்கான ஆதாரம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் உங்களை ஓட சொல்லிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனால் தன்னுடைய பாதையை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. நின்று சிந்திக்கும் மனிதனால்தான் தன்னுடைய பாதையை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு சூரியன் தினமும் உதயமாகிறது, ஏன்? அது மற்றதை போல பிரகாசிப்பதற்கு முயற்சிப்பதாலா? இல்லை, அது ஒருபோதும் தன்னுடைய இயல்பை மாற்றாமல் இருப்பதால் தான். ஆனால் மனிதன் மட்டும் தன்னுடைய இயல்பை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை போல் வாழ முயற்சிக்கிறான். அதனால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். வாழ்க்கையின் நோக்கம் என்பதே நீங்கள் மற்றவரை போல் மாறுவது அல்ல, உங்களுடைய உண்மையான இயல்பாக மலர்வது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல, அதில் ஓடுவதற்கு அது ஒரு நீண்ட பயணம். அதில் தொடர்ந்து நடப்பவன் தான் தன்னுடைய இலக்கை அடைகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அல்ல, அதில் சிலவற்றை உலகம் உங்களுக்குள் விதைக்கின்றது, அதில் சிலவற்றை உங்களுடைய ஒப்பீடு உங்களுக்குள் உருவாக்குகிறது, அதில் சிலவற்றை உங்களுடைய பயம்
உங்களுக்குள் திணிக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எது அமைதியையும் நிறைவையும் நிம்மதியும் தருகிறதோ அதுதான் உங்களுக்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் சரியான பாதையில் பயணித்தான்னா அவன் யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டான். அவனுடைய வேலைகளை யாருக்காகவும் செய்ய மாட்டான். தனக்கு உண்மையாக இருந்து தனக்காக அந்த வேலையை செய்வான். தனிமையாக இருந்தாலும் வெறுமையை உணர மாட்டான். தோல்வி ஏற்பட்டாலும் அதை பாடமாக எடுத்துக்கொள்வான். அதே மாதிரி வெற்றி ஏற்பட்டாலும் பணிவுடன் இருப்பான். இதுதான் ஒரு மனிதன் சரியான திசையில் பயணிக்கிறான் என்பதற்கான அடையாளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பாதை தவறுவது கால்களால் அல்ல, மனதால். உங்கள் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தால்தான் உங்களுக்கான பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உலகம் பல வழிகளில் உங்களை இழுக்கும். ஆனால் உங்களுக்கான வழி, உங்களுக்கான ஒரே திசை உங்களுக்குள்ளேயே அது காட்டும். அதை நீங்கள் மன அமைதியுடனும் தெளிவாகவும் இருந்தால்தான் அந்த பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னு தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை முழு பாதையும் உங்களுக்கு காட்டாது, அடுத்த அடியை மட்டுமே காட்டும். ஏனென்றால் எல்லாமே உங்களுக்கு முன்பே தெரிந்துவிட்டால் உங்களுடைய பயணம் அர்த்தமற்றதாகிவிடும்னு தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு அடியும் அடுத்த அடியை கற்றுத்தரும் தைரியம்னு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கையின் பயணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் மற்றவர்கள் நடக்கும் பாதையை பின்தொடராதீங்க. உங்களுக்காக அம்மா அமைத்த பாதையில் நடந்து வாங்க. உலகம் உங்களை பல திசைகளில் இழுக்கும், வெற்றிக்காக பல வழிகளை காட்டும். ஆனால் உங்களுக்காக தனித்துவமாக உங்களுக்கென படைக்கப்பட்ட உங்களுடைய பிறவி நோக்கம் நிறைவேறுவதற்காக உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரே திசை, ஒரே வழி, ஒரே பாதை அம்மா உங்களுக்காக அமைத்தது, உங்களுக்காக தேர்ந்தெடுத்தது. அந்த பாதையில் நடங்க. அது எளிதானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை அம்மாவிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாதை. ஆனால் அந்த பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அம்மாவின் அன்பும் கருணையும் எப்போதும் துணையாக இருக்கும்.